ஹரி ஓம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வெல்கம் டு ஓம் வைஷ்ணவி அஸ்ட்ராலஜி. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும், அதாவது 2026க்கான காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2025 பார்த்திங்கன்னா ஒரு சாதகற்ற நிலையில் தான் இருந்திருக்கும். ஏதாவது ஒரு தடைகள் வந்திருக்கும், அவமான வழக்குகள் வந்திருக்கும், எதிர்பாராத பிரச்சனைகள், சில விஷயங்களை நீங்கள் சந்தித்ததாக இருந்திருக்கும் இல்லைங்களா. ஏதோ ஒரு தடை இருந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறமா லக்னத்துக்கு குரு வரும் காலகட்டங்களில் கொஞ்சம் நீங்கள் ஒரு ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். லக்னத்திலே, அதாவது ஜென்ம லக்னத்திலே இல்லை சந்திரன் மேலே பார்த்திங்க அப்படின்னா, சந்திரன் இருக்கும் ராசியில் உங்களுக்கு கேது இருக்கிறதுனால ஆன்மீகமான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆடம்பரமான விஷயங்களை ஏதாவது வாங்கணும், நம்ம ஒரு புதுசாக ஒரு செயல் செய்யணும்னு நீங்கள் நினைக்கும் பொழுது சரிங்களா, சில தடைகள் இடையூறுகள் வரலாம். ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு நமக்கு வரலையேன்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் காலகட்டங்கள், அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களுடைய நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தள்ளி போடுறதுங்கிறது நல்லது. உடல் பிரச்சனைகள், அசௌகரியங்கள் ஏதாவது இருந்திருந்தாலுமே அந்த காலகட்டங்கள் வரைக்கும் தான் நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு படிப்படியாக ஒரு நிலவும், அதாவது என்னென்னா ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் வர ஆரம்பிக்கும். இப்போது சிம்ம ராசிக்காரர்கள், லக்னக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, குருவுடன் கேது உட்கார்ந்துருக்கு இல்லைங்களா. இது என்ன அப்படின்னா இரு விதமான பலன்களை கொடுக்கும். என்ன அப்படின்னா, அதிகப்படியான வழக்கு, கடன், இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ கடன் வாங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் சுய சம்பாத்தியத்தில் தான் செய்யணும். கடன் எதுவும் வாங்கக்கூடாது. வாங்கி செய்கிற பட்சத்தில் அது என்ன ஆகும்னா, அது இன்னும் ஒரு பெரிய கடனாக மாறிடும். அதனால் கடன் மட்டும் வாங்கவே வேண்டாம். இன்னொரு என்ன அப்படின்னா, வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா இது சாதகமற்ற சூழ்நிலையில் தான் இருக்குது. இன்னும் அஷ்டம சனி உங்களுக்கு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அந்த நிலையிலேருந்து நீங்கள் வெளியில் வர வரைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளோடு நீங்கள் நடந்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் சரிங்களா, அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான காலமாக அமையும். அப்போ நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா, அக்டோபர் 31ஆம் தேதிக்கு அப்புறம் சரிங்களா, குருவோட நிலை நல்ல ஒரு சாதகமாக இருக்கும். டிசம்பர் 5க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, கேது உங்களுடைய ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார். அப்போது உங்களுக்கு ஒரு கேது 12ல் தான் இருக்கும், உங்கள் லக்னத்துக்கு 12ல் தான் இருக்கும். அப்போ ஆன்மீகமான வழிபாடுகள், சிந்தனைகள் இது உங்களுக்கு நல்லபடியான பலனை கொடுக்கும். 12ஆம் வீட்டில் இருக்கிற குரு மாணவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பை காட்டும். வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, இங்கே உள்ளூரில் இருந்து படிக்கிற மாணவர்களுக்கும் சரி, ஒரு சிறப்பான காலகட்டங்களாக தான் அமையும். இருப்பினும் கொஞ்சம் காலகட்டங்கள், அதாவது என்ன அப்படின்னா, ஜூன் 2ஆம் தேதி தான் பயிற்சி ஆகுறாரு இல்லைங்களா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். படிப்பு விஷயங்களில் கவனம் சிதறாமல் படிக்கிற மாதிரி இருக்கும். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன மாதிரியான உயர்கல்விகள் சூஸ் பண்ணினாலும் அதுக்கான நல்ல பலன் கிடைக்கும். இந்த சட்டம் சம்மந்தப்பட்டு படிக்கிறாங்களே, சட்டம், நீதி சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல சாதகமான நிலையில் தான் இருக்கும். ரிசர்ச் ஓரியன்டாக போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கூட இந்த காலகட்டங்கள் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும். அதிகப்படியான ரிசர்ச் என்ன மாதிரியான பல முறைகளை செய்யலாம் அப்படின்னு புதுவிதமான ஐடியாஸ் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தொழில் தொடங்க போகிறீங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது ஒரு வேலையை இனிஷியேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அது வரைக்கும் புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சாதகமான நிலையை ஒரு கண்ணோட்டத்தில் காட்டும் சரிங்களா. ஆனால் இதுக்கு முன்னாடி எடுக்கும்போது தேவையில்லாத வீண் விரயத்துக்குள்ளே நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான விஷயங்களையுமே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக டைம் வெயிட் பண்ணி செய்யலாம். ஒரு அனுபவசாலி, உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒருத்தர் தேவையில்லை, நீங்கள் நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்வீங்க. ஒரு நல்ல ஒரு டேலண்டடான பர்சன் தான் நீங்கள். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு கிரக சஞ்சாரங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள் சரிங்களா. இது பொதுப்படையான பலன்கள் தான்.
ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அவங்களோட தசா புத்தி கோச்சாரங்கள், அதே மாதிரி வாரத்திதி யோக நட்சத்திர கரணம் எந்த மாதிரி அமைப்பில் வந்து ஜாதகர் பிறந்திருக்காங்கன்றதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு ஜாதக பலன் என்னன்றது சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் சொல்லலாம். நல்லதுங்க. தேங்க்யூ.